சிறு வயதிலிருந்தே அப்படி மக்களோடய பழகிருக்கேன். நான் ஒன்றும் பெரிய இதில் வரல. மக்களை சந்திக்கும் போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. ஏன்னா என்கிட்ட வந்து உதவி கேட்டவர்கள் இருக்காங்க. அடுத்து அவங்களை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருது. அவங்க மகிழ்ச்சியில் தெரிவிக்கிறாங்க. இந்திய அளவில் சொல்லக்கூடிய ஒரு மாநில கட்சி இன்னைக்கு திமுக கழகம் தான். அது காரணம் தலைவர் கலைஞர், அண்ணன் மு.க. ஸ்டாலின், தம்பி உதயநிதி ஸ்டாலின். இந்த மதுரையில் பாதாள சாக்கடை பிரச்சனை ஒன்று இருக்கு. அது வந்து மக்கள் தொகை அன்னைக்கு 5000 ஆயிடுச்சு, இன்னைக்கு 10,000 ஆயிடுச்சு. அதை மாத்துறதுக்கு புதிய குழாய், 6 அடி அரை அடி குழாய் எடுத்துட்டு 1 அடி குழாயா போட்டு செய்யறதுக்கு 2000 கோடி ரூபாய் முதலமைச்சரே ஒப்புதல் சொல்லியிருக்காரு. வந்தோடனே அது முதல் திட்டம். சாலைகளை இன்னும் நவீனப்படுத்த போறோம். அது மாதிரி மாட்டுத்தாவணி கிட்ட ஒரு 3 சீடல் இருக்கு. அது ஒரு உயர்மட்ட மேம்பாடாக கட்ட போறோம். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல மதுரை வடக்கு தொகுதியுடைய திமுக வேட்பாளர் திரு கோ தளபதி அவர்கள் தான் சந்திக்கிறோம். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பிரச்சார களம் எப்படி இருக்கு? நாளுக்கு நாள் வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கு. அதாவது வெற்றிகரமாக இருக்கிறது. மக்கள் எங்க பார்த்தாலும் மகிழ்ச்சியாக கைகூப்பி வணக்கம் தெரிவிக்கிறார்கள். நான் டாட்டா காமிச்சா அவங்களும் உதயசூரியன் சின்னத்தை காமிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க களத்துக்கு போகும்போது என்ன சொல்றாங்க? களத்துக்கு எல்லாருமே நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் தடவை நிச்சயமாக உங்களுடைய முதலமைச்சர் கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிறைய மக்களுக்கு செஞ்சிருக்காரு, திட்டங்களை கொடுத்திருக்காரு, கண்டிப்பா உதயசூரியன் சின்னத்தை ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. குறிப்பா நீங்க சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கீங்க. ஆல்ரெடி நீங்க தான் இங்க எம்எல்ஏ. இப்ப நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்க, இல்ல சில விஷயங்கள் பண்ணல அப்படின்லாம் ஒரு கருத்துக்கள் இருக்கும். சில பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி என்ன? அதாவது மதுரையில வடக்கு தொகுதியில மட்டும் 1500 கோடி ரூபாய் அளவுல நிறைய திட்டங்கள் கொண்டு இருக்கோம். குறிப்பா மேலமடை உயர்மட்ட மேம்பாலம், கோரிப்பாளையம் பாலம், வண்டியூர் பூங்கா, பந்தலுடைய கால்வாய், கலைஞர் நூலகம், இப்படி திட்டங்களை கொண்டு வரும்போது குறிப்பா பந்தலுடைய செல்லூர் பந்தலுடைய கால்வாய்னு ஒன்று இருக்கு. அது எப்படின்னா வெள்ளம் வந்து மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கு நான் தலைவர்கிட்ட சொல்லும் போது தலைவரே நேரடியாக வந்து அந்த இடத்த பார்த்து இன்னைக்கு அது 90 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. அதனால துர்நாற்றம், கொசு தொல்லை எல்லாம் ஒரு 2 லட்சம் மக்களுக்கு பயனுள்ள திட்டம் கொடுத்துருக்காரு. நடந்துக்கு இருக்குது வேலை. இன்னொரு பக்கம் நீங்க மதுரை மாநகர் மாவட்ட செயலாளராகவும் இருக்கீங்க, அந்த பொறுப்பும் வேற இருக்கும். இன்னொரு பக்கம் உங்களுடைய வேட்பாளர் பணி இதுவும் இருக்கும். ரெண்டையும் எப்படி மேனேஜ் பண்றீங்க? இல்லை, அதாவது மாநகர் மாவட்ட சேர்னா அங்கே ஒரு அமைச்சர் இருக்காரு, இன்னொருத்தர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு. அந்தந்த தொகுதியில் அவங்க வேலை பார்ப்பாங்க. நான் பரவலா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே வரக்கூடிய குறைகளை தீர்ப்பதற்கு என்னால் முடிஞ்ச அளவு உதவி செஞ்சுக்கிறேன். நீங்க பொலிட்டிக்கலா வந்த பிறகு இப்ப களத்துக்கு போகும்போது காலையில இருந்து உங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஈஸியா அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு வேட்பாளர், ஒரு எம்எல்ஏ ஆனா கூட வந்து ஈஸியா வந்து ஒரு தொடர்பு கொள்ளலாம் அப்படிதான் சொல்றாங்க. எப்படி நீங்க மக்கள் கூட ஒரு கனெக்டடா வச்சுக்கிறீங்க? இல்ல, நானு சிறு வயதிலிருந்தே அப்படி மக்களோடய பழகிருக்கேன். நான் ஒன்றும் பெரிய இதுல வரல. இப்போ மக்களோடய பழகிற ஒன்றிய செயலாளர், ஒன்றிய இளைஞர் இணைப்பாளர் அப்படி இருந்ததுனால எப்பயும் சாதாரணமாகவே பழகுவேன். எங்கேயாவது போய் டீ சாப்பிடுவேன், ஹோட்டலுக்கு போவேன். என்னுடைய அலுவலகத்தில் வாரத்தில் 4 நாள் நிச்சயமாக இருப்பேன். நிறைய பிரச்சனைகள் வரும், அவங்களுக்கு உதவி செய்வேன். எங்களுடைய கழக நண்பர்கள் அங்கங்கே பிரச்சனைகள் கூப்பிடுவாங்க. தொகுதியில் சின்ன சின்ன பிரச்சனை, அதுக்கு அப்போ போகும்போது தொகுதியில் பலவாரம் பேசுவாங்க. ஆனால் எதிர்கட்சியில் சொல்லுவார், சொல்றதுக்கு அவர் சொல்றதுக்கு ஒன்றும் இது இல்லை. ஆனால் நிறைய மக்களோட மக்களாக வாரந்தோறும் 4 நாள் மதுரையில எல்லா வடக்கு தொகுதி ஃபுல்லா பார்த்தேன். உங்களுடைய அரசியல் பயணங்கிறது எங்கிருந்து ஆரம்பிச்சது? நான் வந்து 1955 பிறந்து இன்னைக்கு வயது 70. 7 வயசுல மதுரையில மகாநாடு நடந்துச்சு திருப்பரங்குன்றத்துல. அந்த மகாநாட்டுல கருப்பு சிவப்பு ட்ரெஸ் போட்டு அன்னைக்கு ஆரம்பிச்ச பயணம். அதோட தலைவர் எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. எங்க அப்பாவோட இருந்து 1971 இருந்து தேர்தல் வேலையை பார்த்து அனுபவம் உள்ளவே. ஒரே தலைமை, ஒரே இயக்கம். பல கட்சி போய் பல கட்சி வேறு போய் பல பேர் போவாங்க வருவாங்க, நினைச்சா பல கட்சிக்கு போவாங்க. ஒரே தலைமை, ஒரே இயக்கம், கொள்கை, அதுல இருந்து மாறவே மாட்டோம். வெற்றியா இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, அதுதான் எங்களுடைய. 71 தேர்தல் பணிகள் பார்த்துருக்கேன்னு சொல்றீங்க. இப்போ ஒவ்வொரு தேர்தலும் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ குறிப்பா 2026 தேர்தல் இதுவரையும் நம்ம பார்க்காத ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்றாங்க, வித்தியாசமான தேர்தல்ன்றாங்க. உங்களுடைய தேர்தல் அனுபவங்கள்ல நீங்க என்ன முக்கியமான விஷயமா பாக்குறீங்க? உங்க தேர்தல் அனுபவங்களும் மறக்க முடியாத விஷயங்கள் இது. இந்த தேர்தலை எப்படி பாக்குறீங்க? முந்தைய நாங்க என்ன செய்வோம், ஒரு ஃபார்ம்ல ஒரு விண்ணப்பத்துல கையெழுத்து போட்டு மனு தாக்கல் பண்ண முடிஞ்சு போகும். இப்ப அதுக்கு ஏகப்பட்ட அபிடவிட் நிறைய எழுதி கொடுக்க வேண்டியது இருக்கு. அதோட இப்ப விஞ்ஞான உலகமா போச்சு, நிறைய கம்ப்யூட்டர் காலமா போச்சு.
அதுக்கு தகுந்து இருந்தாலும் எனக்கு உதவியா நிறைய இருக்காங்க. அது அவங்க எல்லாம் அந்த வேலையை பார்த்து கேம்பெயின் பண்றதுக்கு. ஓகே, அதை தாண்டி நீங்க என்ன மாதிரியான கேம்பெயின்லாம் முன்னெடுக்கிறீங்க உங்க தொகுதிக்குள்ள? நம்ம காலையில போனோம், நீங்க வந்து வீதி வீதியா போய் மக்களை சந்திக்கிறீங்க, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு, உங்கள்ட்ட வந்து பழகுறாங்க, அதெல்லாம் புரியுது. அதை தாண்டி பிரத்யேகமா நீங்க என்ன மாதிரியான வந்து பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறீங்க? மக்களை சந்திக்கும் போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. ஏன்னா என்கிட்ட வந்து உதவி கேட்டவங்களும் இருக்காங்க. அடுத்து அவங்களை பார்க்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருது. அவங்க மகிழ்ச்சியில தெரிவிக்கிறாங்க. நீங்க அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு கடிதம் கொடுத்தீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. ஒருத்தருக்கு மின் இணைப்பு கிடைச்சிருக்காது, போன் பண்ணி சொல்லியிருப்பேன். இந்த கேம்பெயின்ல உங்களால மறக்க முடியாத ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல, மக்கள் சொன்ன விஷயம், நீங்க பண்ணி கொடுத்த விஷயம், ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் தான் இருந்ததா? நெகிழ்ச்சியான விஷயம் இப்ப பந்தல்குடி கால்வா இருக்கு பாத்தீங்களா, அது வெளில வரும்போது என்ன இப்படி வருது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு போகும்போது எங்களுக்கு இப்படி ஒரு இவ்வளவு வேகமா விரைவா இப்படி ஒரு திட்டம் நிறைவேறும் தெரியாது அப்படின்னு மக்கள் மகிழ்ச்சியா அன்னைக்கு வரவேற்று மாலை போட்டு என்னைய அந்த தெருவுல நடந்து வந்து அந்த கால்வாயை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. போய் நின்று பார்த்து அவரோட மகிழ்ச்சி அவர் போட்டோ எடுத்துட்டு அது மறக்க முடியாது. இப்படி ஏகப்பட்ட திட்டங்கள் நீங்க வந்து கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப அதை பட்டியலிட முடியுமா? என்னென்ன திட்டங்கள், முக்கியமான திட்டங்கள் வந்து என்னென்னது கோவை வடக்குக்கு கடந்த முறை நீங்க எம்எல்ஏவா இருக்கும்போது நீங்க செஞ்சிருக்கீங்க? கலைஞர் நூலகத்துல தினந்தோறும் 1000 மாணவ மாணவியர்கள் மற்ற சமூக ஆர்வலர்கள்லாம் போய் படிக்கிறாங்க. IAS IPS படிக்கிறதுக்கு ஒரு இலவசமா, அது குழு வசதியோட நானே நேரடியா 2-3 முறை போய் அவரை சந்திச்சு குறை இருக்கான்னு கேட்டேன். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. காலையில 8 மணிக்கு வந்தாங்கன்னா அமைதியா 10 மணி வரைக்கும் படிச்சுட்டு போகக்கூடிய வந்து பார்க்கும்போது உன்னபடியே முதலமைச்சருடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் சொல்லக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சிகரமான திட்டமா இருக்கு. வயசு 70க்கு மேல ஆச்சுன்னு சொன்னீங்க. இப்ப இவ்வளவு கடுமையான வெயில இப்ப சுறுசுறுப்பா போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. நான் எப்படின்னா தொழில் முறையில நான் ஒரு நடைப்பயிற்சி டெய்லி 5 கிலோமீட்டர் போயிருவேன். அதனால அந்த வெயில்ல எனக்கு ஒன்றும் பெரிதா தெரியாது. உழைப்பு இருக்கு. தலைவர் கலைஞருடைய உழைப்பு இருக்கு பாருங்க. அது எங்க தலைவர் MK ஸ்டாலின் பண்றாரு. அதான் தொடர்ச்சியா பண்றேன். மதுரையில பந்தயத்துல ரேஸ் கோர்ஸ்னு இருக்கு. அது பெயரளவுக்கு ஓரளவு இருந்துச்சு. இப்ப நம்மளுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு அதை முன்னெடுத்து அவர் நிறைய கொடுத்திருக்காரு. விளையாட்டு அரங்கத்துல ஹாக்கி ஸ்டேடியம் உலக அளவுல தரத்துல இன்னைக்கு நடந்துச்சு. அதே மாதிரி நீச்சல் குளம், எல்லா விளையாட்டுகளுடைய தளங்கள் பூரா அங்க அமைச்சிருக்காரு. இது மதுரைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய விளையாட்டு வீரர்களுக்கு உண்டான ஒரு உதவி. இதுவரை அது மாதிரியான ஒரு விளையாட்டு திறன் இல்லாம இருந்துச்சு. அதை முதலமைச்சர் அவர் செஞ்சாரு. அரசு மருத்துவமனை இருக்கு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 300-400 கோடி ரூபாயில புதிய கட்டிடம் கட்டி நவீன மருத்துவ கருவிகள் இங்க வந்து வச்சிருக்கோம். அதெல்லாம் ஒரு மதுரைக்கு கிடைச்ச பெரிய ஒரு உதவியான திட்டங்கள். அது போல CCTV கேமரா இருக்கு பாத்தீங்களா, மதுரை பூரா 450 கேமரா நானே என்னுடைய சொந்த செலவுல வாங்கியிருக்கேன். இன்னமும் பல இடங்கள்ல கேட்டிருக்காங்க. அது வாங்கி தர போறோம். ஓகே, நீங்களே உங்க சொந்த செலவுல பண்ணி சொந்த செலவு 450 கேமரா வாங்கி. ஓகே, நீங்க அரசு சார்பாகவே பண்ணிடலாமே, ஏன் சொந்த செலவுல பண்ணணும்? அது காலதாமதாகும். அதுக்கு சில சட்ட விதிகள் இருக்கு போடணும்னு. அதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அதனால நானே வாங்கி கொடுத்துருக்கேன். மக்கள் அந்தந்த குடியிருப்பு நினைச்சவங்க கேட்கறாங்க, அவங்க கேட்கும் போது நம்ம செஞ்சு கொடுக்கணும். தனிப்பட்ட வகையிலேயே அதை செஞ்சு கொடுத்துட்றீங்க. இப்போ நீங்க தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் சொன்னீங்க, உழைப்புன்னு சொன்னீங்க. 2 பேருக்குமான வித்தியாசமா நீங்க என்ன பாக்குறீங்க? அவரையும் நீங்க பார்த்திருப்பீங்க, கலைஞரையும் பார்த்திருப்பீங்க, ஸ்டாலினையும் பாக்குறீங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்தார். 3 ஜெனரேஷன் லீடர்ஸ். ஸோ இவங்களை எப்படி நீங்க பாக்குறீங்க? தலைவர் கலைஞர்கிட்ட அவர் அப்படியே அதனுடைய தொடர்ச்சியாவே அவர் வந்திருக்காரு. அவர் கண்டுபிடிச்ச உழைப்பை இவருக்கு அந்த உழைப்பு அது இப்ப துணை முதலமைச்சர் எல்லா இடத்துலயும் போற இடத்துல எங்களை எல்லாம் அழைச்சி என்னென்ன ஏதுன்னு கேட்டு அந்த அதனுடைய உழைப்பு தரனாலதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுல நிக்குது. இந்திய அளவுல சொல்லக்கூடிய ஒரு மாநில கட்சி இன்னைக்கு திமுக கழகம் தான். அது காரணம் தலைவர் கலைஞர், அண்ணன் MK ஸ்டாலின், தம்பி உதயநிதி ஸ்டாலின். உங்க தொகுதியில கடந்த 2 முறை, அதாவது இந்த 2021க்கு முன்னாடி 2 முறை அதிமுக தான் இங்க வெற்றி பெற்றிருந்துச்சு. கடந்த முறை நீங்க போட்டியிடும் போது பாஜக போட்டிட்டு இருந்துச்சு. அதனால நீங்க 20,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்தீங்க. ஸோ இந்த முறை நேரடியா அதிமுகவே கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சவாலா இருக்கும்? என்ன சவால்னா, ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவர் பிஜேபியில நின்றார். அவரே அதே கேண்டிடேட் தான். அவர் தான் கேண்டிடேட். மதிமுகவுக்கு கேண்டிடேட்டு, திமுகவுல எம்எல்ஏவா நாங்க தான் நிப்பாட்டி திருப்பரங்குன்றத்துல நிப்பாட்டினோம். ஒண்ணுமே செய்யல. அவர் எந்த பயனும் திருப்பரங்குன்றத்துக்கு கிடைக்கல. 3 வருஷம் எம்எல்ஏவா இருந்து
திரும்ப பிஜேபிக்கு போயிட்டாரு. ஒரே நாள்ல மாறினார். முதல் நாள் திமுக சீட்டு கேட்கிறாரு, இல்லைன்னு அங்க போயிட்டாரு. அப்புறம் இங்க வந்துட்டார், பிஜேபி இருந்து ஏடிபிக்கு வந்துட்டார். நாளைக்கு ஒரு ஒண்ணுன்னா தாவேகா போயிடுவார். அப்படி ஒரு நல்ல வேட்பாளர் தான் அவரு. அதை பத்தி எங்களுக்கு ரொம்ப அது எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா பாக்குறீங்க. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, இதுக்கு முன்னாடி 2 முறை வந்து அதிமுகவுக்கு செல்வாக்கான ஒரு பகுதியா இந்த பகுதி இருந்திருக்கு. இப்ப அதிமுக பிஜேபி ரெண்டுமே கூட்டணியில் நிக்கிறதுனால அவங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குமா? அந்த செல்வாக்கு சரிந்து அது ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இருந்தாங்க. எம்ஜிஆர் இருந்தாரு, அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் போனதுக்கு பின்னால எடப்பாடிக்கு அந்த இடம் கிடைக்கல. ஒரே ஒரு தமிழ்நாட்டுல ஆளுமை மிக்க தலைவர் அண்ணன் ஸ்டாலின் தான். அதைத்தான் மக்கள் விரும்புறாங்க. இந்தியாவிலே முதலாக மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தது தமிழகத்துலதான். இதை பார்த்துதான் மற்ற மாநிலங்கள்ல அது உரிமை தொகை கொடுக்குது. இப்ப அதை 2000 உயர்த்தி தரேன்னு சொல்லிருக்காரு. அதே மாதிரி 8000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் தரோம். அது வந்து மின்சாதன பொருட்கள் அவங்களுக்கு என்ன வேணுமோ, கிரைண்டரு, மிக்சி, இப்படி டிவி எது வேணும்னாலும் அந்த 8000 ரூபாய்க்கு உண்டான அளவுல வாங்கிக்கலாம், கூட பணத்தை போட்டு வாங்கிக்கலாம். இப்படி திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி கடந்த பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாரு. அப்புறம் இப்ப கோடைகால சிறப்பு தொகைன்னு சொல்லி ஒரு 2000, இந்த 3 மாசத்துக்கு ஒரு 3000, ஒன்றிய அரசுடைய சூழ்ச்சியை முறியடித்து 5000 ரூபாய் கொடுத்தாரு. ஒரு நிர்வாக திறமை உள்ள முதலமைச்சர். அதனால மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் வந்தாதான் அடுத்து மக்களுக்கு பயன்படும் சொல்றாங்க. ஓகே, நீங்க மதுரை வடக்கு தொகுதியை பொறுத்தளவுல நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கீங்கன்னு ஒரு பெரிய பட்டியலே கொடுத்தீங்க. ஸோ இப்போ இந்த வர தேர்தல் என்னென்ன விஷயங்கள்லாம் மதுரை வடக்குக்கு நீங்க பண்ண போறீங்க? இந்த மதுரையில பாதாள சாக்கடை பிரச்சனை ஒண்ணு இருக்கு. ஓகே, அது வந்து மக்கள் தொகை அன்னைக்கு 5000 ஆயிருச்சு, இன்னைக்கு 10000 ஆயிருச்சு. அதை மாத்துறதுக்கு புதிய குழாய், 6 அடி அரை அடி குழாய் எடுத்துட்டு 1 அடி குழாயா போட்டு செய்யறதுக்கு 2000 கோடி ரூபாய் முதலமைச்சரே ஒப்புதல் சொல்லியிருக்காரு. வந்த உடனே அது முதல் திட்டம். சாலைகளை இன்னும் நவீனப்படுத்த போறோம். அது மாதிரி மாட்டுத்தாவணி கிட்ட ஒரு 3 சீடல் இருக்கு. அது ஒரு உயர்மட்ட மேம்பாடு கட்ட போறோம். அது மாதிரி இன்னும் நிறைய திட்டங்கள் வச்சு. இதை கேட்கும் போது ஏன் இதை இந்த ஆட்சி காலத்திலே பண்ணிருக்கலாமே மக்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல? இல்ல, அதை நினைக்கல. ஒவ்வொன்னா படிப்படியா தான் வருது. இந்த 5 வருஷத்துல 2 பாடம், கலைஞர் நூலகம், 15 கால்வா, அப்படி ஒவ்வொன்னா தான் கொண்டு வர முடியும். வீட்டு வசதி அடிப்படையில நிறைய வீடுகள் கட்டி இருந்திருக்கான். அடுத்த 5 ஆண்டு காலத்துல இது கூட 2 மடங்கு வளர்ச்சியை பெறும். இப்ப ஒரு ஐடி பார்க்கு 300 கோடி ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னமும் ஐடி பார்க்கை விரிவுபடுத்தி வடவழிஞ்சில ஒன்று வரப்போகுது, பெரிய ஒரு 1000 கோடி ரூபாய் அளவுல. அது மாதிரி நிறைய வருது. செய்ய போறோம். பட்டா என்பது போன நலத்திட்டம் வழங்கும் போது முதலமைச்சர் 60,000 பேருக்கு வந்தார். குறிப்பா அவங்க முல்லை நகர் ஒரு பகுதி இருக்கு, அது மாதிரி காமராஜபுரத்துல ஒரு பகுதி இருக்கு. அது நீர்நிலை புறம்போக்குன்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்குல இருக்கு. அது இப்ப அரசாணையில என்ன சொல்றோம்னா, முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அந்த வழக்கை வாபஸ் திரும்ப பெற்றுவிட்டு அதுக்கு ஒரு அரசாணை ஏற்படுத்தி அதை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். நிச்சயமா முல்லை நகர், காமராஜபுரம், காஞ்சிபுரம் என்ற ஒரு பல பகுதியில இந்த அனுமந்த பட்டான்னு சொல்லுவாங்க, சீமான் நகர் இருக்கு. இதுக்கு பூரா பட்டா வழங்குறதுக்கு அடுத்த நடவடிக்கை எடுப்போம் வர்ற ஆட்சியில. அதுக்கான இப்போ நீங்கள் வந்து அதிமுக உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதாவது வேட்பாளர் கட்சிகள் மாறி இருக்காரு, தலைமை வந்து வீக்காக இருக்காங்கன்ற ஒரு பார்வையை நீங்கள் முன்வைக்கிறீங்க. ஆனால் மற்ற தேர்தல்கள் போல இல்லாமல் இந்த தேர்தலில் தாவேகா அப்படிங்கிற ஒரு புதிய வரவு இருக்குது. அது வந்து திமுகவுக்கு தான் பெரிய வந்து பின்னடைவை ஏற்படுத்த போகுது. அவங்க வாக்குகளை தான் பிரிக்க போகிறாங்க. அதனால வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு வந்து பலம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு பார்வை தொடர்ந்து முன்வைக்கப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுகவோட வாக்கு வங்கி என்பது கொள்கை அடிப்படையில நிறைய திட்டங்களை கொடுத்த முதலமைச்சருடைய அதனுடைய வரவேற்பு. அதனால எந்த விதமாக சிதறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதிமுகவினுடைய தலைமையினையும் பிஜேபியினுடைய நடவடிக்கையின் காரணமாக அங்கதான் அந்த வாக்கு வங்கி மாறும். அதுலயும் தாவேகா நண்பர்கள் ஒரு 18 வயசுல 30 வயசு வரைக்கும் அதிகமா இருக்காங்க. அது வாசகம் தான். அவங்களுடைய வாக்கு வங்கி தான் போகும்போது வரை எங்க வாக்கு வங்கி சிதறவே சிதறாது. அது ஒண்ணு மட்டும். அதுக்கோ இப்ப மதுரை வடக்கு தொகுதியிலையும் அது ஒரு உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாத நம்புறீங்க? எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது, அதிமுகவுடைய பாதிப்பு ஏற்படுத்தும். அது நம்ம அதிமுக வேட்பாளர் ஒரு நல்ல நடிகர், அழுவாரு, சிரிப்பாரு, எல்லா டிராமா சினிமாவில் நடிச்சிருக்காரு. அவர் மக்கள் அவர் பத்தி தெரியும். உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் சரவணனை பத்தி நிறைய குற்றச்சாட்டுகளை நீங்க முன்வைக்கிறீங்க. அவரும் உங்களை பத்தி நிறைய விமர்சனங்களை பிரச்சாரத்துல குடும்ப நண்பருடைய மருமகன். அதனால நான் ரொம்ப சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே வர்றதுனால சொல்றேன். குறிப்பா என்ன சொல்றேன்னா, இந்த காலாவதியான செண்டை வச்சு அவர் வழக்கு இருக்கு. நிச்சயம் அவருக்கு அதுல 5 வருஷமோ 10 வருஷமோ தீர்ப்பு இருக்கு. இன்னும் வந்துடும் ஒரு 6 மாசத்துல.
அதில் அவர் நிச்சயமாக வந்துடும். இல்ல அவர் மேல விமர்சனங்கள் நிறைய இருக்கு. இப்ப கூட ஒண்ணு சொல்றீங்க, பட் உங்க மேலயும் விமர்சனங்கள் அவர் முன்வைக்கிறார்ல. என் மேல அதாவது தொழில் பண்றோம். ம். தொழில் பண்ணும்போது நான் ஒன்றும் விமர்சனம் வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சட்டப்படி என்ன செய்யறோமோ அந்த வேலையை தான் செய்யறேன். ஓகே, இந்த பிரச்சார களத்துல உங்களுக்கு சவாலா வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு? ஒன்றும் சவாலவே இல்லை. மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க, வரவேற்கிறாங்க, உதயசூரியனுக்கு ஓட்டு போடணுன்றாங்க. மதுரை வடக்கு தொகுதி மக்களுக்கு தளபதி அவர்கள்லாம் யாருன்னு தெரியும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா சுருக்கமா சொல்லுங்க, தளபதி அவர்கள் யார்? நான் அந்த ஒரு காங்கிரசினுடைய இதை பத்தி பேசுறேன். அதுலேயே பாதி ட்ரெண்டு ஓடிடுச்சு. தளபதி இயற்கையாவே ஓரளவு தெரியும். நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா இயக்கத்தில் இருக்கேன். ஒரு 30 வருஷத்துக்கு முந்தைய எம்எல்ஏ ஆயிட்டேன். அதனால ஓரளவு தெரியும். ஒரு பக்கம் போல்டான ஸ்பீச், இன்னொரு பக்கம் மக்கள் கூட கலெக்ஷன், அவங்க கூட தொடர்ந்து பயணிக்கிறீங்க. ரெண்டையுமே எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க? இல்ல, அது எங்க அப்பா கொடுத்தது. தலைவர் கலைஞர் இருந்து பெற்றுக்கொண்ட வரம் தான் சொல்லணும். அது அண்ணன் ஸ்டாலின் கடைபிடிக்க வேண்டிய நடவடிக்கை அதெல்லாம். இப்ப மதுரை வடக்கு தொகுதி பொறுத்தவரை குறைகள்னு எதுவுமே இல்லையா? அப்ப நீங்க இந்த எதிர்பார்த்தோம், இதை நீங்க பண்ணியே கொடுக்கல அப்படின்னு எதுவுமே சொல்லலையா மக்கள்? குறை இருந்ததை நிவர்த்தி பண்ணிக்கிட்டே வர்றோம். அதனால எல்லாம் சரியாயிரும். ஆமா, ஸ்டில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளும் இருக்கு. அதாவது பாதாள சாக்கடை இருக்கு, அது மாதிரி நிறைய இருக்கு. அப்போ இந்த 5 வருஷத்துல முடிச்சிருவோம், தண்ணீர் வைப்பட்டுருவோம். இப்ப நிறைவா சொல்லுங்க, மதுரை வடக்கு தொகுதி மக்கள் எதற்காக மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்? இவர் வந்தால் மக்களோட மக்களாக இருப்பார். நிச்சயமாக நிறைய திட்டங்களை பெற்றுத் தருவார். திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் நிறைய திட்டங்களை கொடுத்து மக்களுக்காக செய்வார் என்பதை எதிர்பார்க்கிறார்கள். ஓகே சார், நன்றி. உங்களுடைய பரபரப்பான நேரத்துக்கு மத்தியிலும் நெருக்கடியான நேரத்துக்கு மத்தியிலும் எங்களுக்கான நேரம் கொடுத்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. குறிப்பாக மதுரை வடக்கு தொகுதி பற்றி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார். மதுரை வடக்கு தொகுதி மக்கள் சிலர்கிட்டையும் கேட்கலாம், எம்எல்ஏ அவர்கள் கடந்த பீரியடில் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற சில விஷயங்களை கேட்கலாம். சொல்லுங்க, எம்எல்ஏ வந்து உங்கள் ஏரியாவில் கடந்த பீரியடில் ஏதாவது செஞ்சுருக்காரா? நல்லா செஞ்சுருக்காரா? எங்கள் ஏரியா எம்எல்ஏ வந்து உதவி செஞ்சுருக்காங்க. ஆஸ்பத்திரி செலவு எதனாலும் ஒரு உதவின்னா ஓடியாந்து என்னான்றது கவனிச்சு பார்ப்பாங்க. அப்படியே ஒரு அவசரத்துக்கு ஆஸ்பத்திரி செலவோ இல்லை மக்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு உதவின்னா எங்களுக்கு எம்எல்ஏ வந்து செய்கிறாங்க, உதவுறாங்க. அதே மாதிரி அம்மா வந்து காலை உதவி திட்டம் வந்து ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சாப்பாடு காலை உணவு தர்றாங்க. 1000 ரூபா பணம் வந்து மாதம் கொடுக்குறாங்க. அதே அடுத்த ஆட்சியில் வரும் 2000 ரூபா கொடுக்குறோன்னு பேசியிருக்கோம். ஓகே, அது போக ஃப்ரீ பஸ்ஸு, இலவச பஸ்ஸு எல்லாமே நம்மளுக்கு துணிச்சலாம். நம்மளுக்கு அந்த பஸ்ஸில் தான் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் போகிற மாதிரியா இருக்குது. எந்த உதவின்றாலும் ஒரு உதவிண்டா உடனே காலையிலேருந்து 11 ஆகிறதுக்கு காலையில் நாங்கள் அந்த டயத்துக்கு போய் பார்த்துட்டு எம்எல்ஏ பார்த்து பேசுவோம். அதே மாதிரி அவங்களும் அதே மாதிரி வந்து எங்களை என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க. எங்கள் தொகுதி வடக்கு தொகுதி அதனோட சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி அவர்களை தெரியாத குழந்தைங்க கூட கிடையாது. அந்த லெவலுக்கு மக்களுக்காக பாடுபடுறவர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. ஒரு தெருவிளக்கா இருக்கட்டும், பாதாள சாக்கடையாக இருக்கட்டும், குடி தண்ணீர் விநியோகமாக இருக்கட்டும், எந்த தேவைகளும் நாங்கள் போய் சொல்ல தேவையே அவசியமே கிடையாது. அந்த லெவலுக்கு அவங்களே அதை சீர் சமைச்சு நிறைவேற்றி தந்துடுறாங்க. எந்த குறையும் இல்லாமல் மக்கள் நல்லா சந்தோஷமாக நல்லா சிறப்பாக இருக்காங்க. எங்களுக்கு இன்னும் அவர் தான் வரணும், சரியா? அவரை தான் நாங்கள் எல்லாரும் ஜெயிச்சு வரணும்னு இந்த சாமியையும் கும்பிட்றோம், அவரையும் சிறப்பாக செய்வார் நம்பிக்கையோடு இருக்கும். நாங்கள் வந்து ஆரம்பத்தில் கேட்டது இந்த வாய்க்காலுடைய சுற்றுச்சுவர் கடந்த 50 ஆண்டுகளாக சரி செய்யாமல் இருந்தது. இப்போ வந்ததுமே செஞ்சுதாரேன்னு சொல்லி இப்போ ஆரம்பிச்சாச்சு, பணி நடந்துக்கிட்டு இருக்குது. எங்களுக்கு இது போக கக்கூஸ் கட்டி கொடுத்துருக்காங்க, ஆண்களுக்கான பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த சாலை இது மாதிரி 7 தெருவுலையும் சாலைகள் அமைத்து கொடுத்துருக்காங்க. 2 தெருவில் குடிநீர் குழாய் இல்லாமல் இருந்துச்சு, குழாய் வசதி இல்லாமல் குடிநீர் குழாய் வசதி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கால்வாய் சுற்றுச்சுவர்ன்றது எந்த அளவுக்கு முக்கியம் உங்களுக்கு? இதில் வந்து 2 பேர் இறந்துருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அது தடுப்பு சுவர் வந்ததுனால அந்த உயிரிழப்பு ஏற்படாமல் ஒன்று. இன்னொன்று, இந்த சுற்றுச்சுவர் வந்தால் கொசு இது இல்லாமல் இருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாக இருக்குது. தண்ணி வந்து சாக்கடை கால்வாய் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இது வந்துச்சுன்னா ரொம்ப கை கொடுத்த மாதிரி இருக்கும் எங்களுக்கு. இது போக நாங்கள் எளிதாக போய் எங்கள் கோயில் திருவிழாவுக்கு ஒரு நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிட்டோம்னாக்க ஏதாவது நல்லது கிட்டதுனாக்கா உடனே வந்துடுறாங்க. நாங்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளர் அண்ணன் தளபதி அவர்கள் தான். நமக்கு தேவைக்கு பொதுமக்களை எளிமையாக சந்திக்கிறாங்க. அவர் வீட்டுக்கு போனாலும் சரி, அவர் கட்சி அலுவலகத்துக்கு போனாலும் அவரை எளிமையாக சந்திக்க முடியுது. நம்ம கோரிக்கைகளை பதிவு பண்ண முடியுது. அவர் சொல்கிற கோரிக்கைக்கு சட்டத்தை எல்லாத்தையுமே அவர் நிறைவேற்றி தராரு. மதுரையில் அதிக இடங்களில் வந்து டிராஃபிக் வந்து அதிகமாக இருந்துச்சு. நம்ம என்னைக்கு வந்து திராவிட ஆட்சி வந்துச்சோ அன்னிலிருந்து
தளபதி இந்த வடக்கு தொகுதி எம்எல்ஏ வந்து என்ன செஞ்சாரு, நிறையா திட்டங்களை சட்டசபையில் பேசி இங்கே கொண்டு வந்து பாலங்களை நிறையா கொண்டு வந்தாங்க. அதில் வந்து குறிப்பாக சொல்ல போனால் அந்த தேவர் சிலை பாலம், தேவர் சிலையிலேருந்து பெரியாஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு அதிகமான இடையூறுகள், மக்கள் வந்து பெரும் அவதிக்குள்ளானாங்க. அதை காரணம் காட்டி சட்டசபையில் பேசி தளபதி மாவட்ட செயலாளர் இருந்தவங்க வந்து என்ன செஞ்சாங்க, எம்எல்ஏவாக இருந்தாங்க, இந்த கோரிப்பாளையம் பாலத்தை வந்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததில் வந்து இப்போ அதிகமான வந்து நிறைய பேருக்கு பயன்பாட்டில் வந்து இதாகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து சுத்தமாக இன்றைக்கி டிராஃபிக்கே இல்லாமல் அளவுக்கு போக்குவரத்து இடையூறு இல்லாமல் மக்கள் அவங்கவுங்க இதுக்கு வந்து நல்லபடியாக போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. மேலே போகிறவங்க அவங்க பாலங்களை பெரிய கனரக வாங்கல மற்ற வண்டிகள்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த பாலம் வந்து வந்தது நிறையா பேர்த்துக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து பயனடைகிறாங்க. இந்த பாலம் இது அதே போல் மாநகரி பாலமும் அந்த பால் பண்ணையிலேருந்து அங்கிட்டு போகிற பாலம் வந்து வேலுநாச்சியார் பாலம் வந்து அதிகமான நன்மையை தரக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு மாவட்ட செயலாளருக்கு. அவருக்கு இந்த தருணத்தில் நாங்கள் நன்றி சொல்ல நாங்கள் முதல்ல கடமைப்பட்டிருக்கோம்.